ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தினமும் கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால நம்ம உடலில் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். பொதுவாக இது வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பெரும்பாலும் இது விளைவிக்கப்படுது. இது பெயருக்கேற்ற மாதிரி கரும்பு நிறத்தில் காணப்படும். நாம் தினமும் இதை வெள்ளை அரிசிக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தலான்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. தினமும் கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புல என்னென்ன மருத்துவ குணங்கள் காணப்படுதுன்றதை இப்போ பார்ப்போம். நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு அதிகரிக்க செய்து இந்த கவுனி அரிசி. மற்ற எந்த அரிசியை காட்டிலும் கருப்பு கவுனி அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதுன்னு ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. கருப்பு கவுனி அரிசியை கொண்டு செய்யப்படுற உணவை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி பன்மடங்கு அதிகரிக்கணும், மூளை செயல்பாட்டு திறன் சிறப்பாக இருக்கணும் மருத்துவர்கள் அவங்க ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இயற்கை நச்சுக்களை நீக்க உதவியாக இருக்குது. கருப்பு கவுனி அரிசி இயற்கை நச்சு நீக்கியாக செயல்படுவதாக ஊட்டச்சத்து நிபுணர்களும் மருத்துவர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அரிசியில் அதிக நிறைந்துள்ளது பைட்டோ நியூட்ரியன்ஸ் எனப்படும் ஊட்டப்பொருட்கள். இது நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல் எனப்படும் மூலக்கூறால் ஏற்படும் நச்சுக்களை நீக்க உதவியாக இருக்குது. மேலும் நம்ம உடம்புல உள்ள கல்லீரலில் அதிக அளவு சேர்ந்து இருக்க நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல்கள் ஆரோக்கியமாக செயல்பட உதவி புரியுது. அடுத்து நார்ச்சத்து நிறைந்தது. நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவில் கண்டிப்பாக நார்ச்சத்து இடம்பெற்றிருக்கணும். அப்படி இந்த கருப்பு கவுனி அரிசியை தினமும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு தேவையான நார்ச்சத்து உடம்புல கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செரிமான உறுப்புகள் சீராக இயங்க உதவி புரியுது. மேலும் உடல் உஷ்ணத்தினால ஏற்படுற வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு உப்பசம் போன்ற பிரச்சனைகளுக்கும் இது தீர்வளிக்குது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களும் இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனையை தீர்க்க வல்லதாக இருக்குது. அடுத்து நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுக்குது. நீரிழிவு நோய் நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா அப்பப்போ நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிடணும். இந்த அரிசியின் மேலே இருக்க அந்த கருப்பு நிற பொட்டுக்களில் குளுக்கோஸ் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த அரிசியில் இருக்க நார்ச்சத்து இந்த குளுக்கோஸ் சத்துக்களை உடலில் சேர்த்து ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவை சீராக வச்சுக்க உதவுது மற்றும் நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுக்க உதவியாக இருக்குது. அடுத்து உடல் எடையை குறைக்க உதவுது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க கருப்பு கவுனி அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை அப்பப்போ நம்ம எடுத்துக்கணும்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வகை அரிசியில் நார்ச்சத்து மட்டுமே அதிகமாக இருக்குது. இதனால் இது கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்ம அதிகமாக சாப்பிட்ட திருப்தியை கொடுக்குது. தேவைக்கு அதிகமாக உண்ணும் பழக்கத்தை தடுத்து நிறுத்துது. இதனால் உடல் கொழுப்புகள் சேர்ந்து உடல் எடையை கூடுவதை தடுக்குது. அடுத்து இதயம் ஆரோக்கியமாக வைக்க உதவுது. நம்ம கருப்பு கவுனி அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்ம இருதயம் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு உதவி புரியுதுன்னு மருத்துவ ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் உள்ள ஆந்தோசைனின் பைட்டோகெமிக்கல் என்னும் வேதிப்பொருள் நம்ம ரத்தத்தில் உள்ள எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவை வெகுவாக குறைக்க உதவி புரியுது. இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்தை பொதுவாக கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறாங்க. இந்த வகை கொழுப்பு தான் இரத்த நாளங்களில் அடைப்பை ஏற்படுத்தி இதய பாதிப்பு மற்றும் இதயத்தில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அடுத்து புரதச்சத்து நிறைந்தது. மற்ற எல்லா வகை அரிசியை காட்டிலும் கருப்பு கவுனி அரிசியில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. உடலை கட்டுக்கோப்பாக அதாவது ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கருப்பு கவுனி அரிசியால் செய்யப்பட்ட உணவை வாரத்துக்கு குறைந்தபட்சம் 3 அல்லது 4 முறை எடுத்துக்கொள்கிறது உடலில் தேவையற்ற கொழுப்புகளை சேர்வதை தடுத்து உடல் தசைகளை இறுக்கமாக வைக்கவும் உடலை வலிமையாக வைத்துக்கவும் இந்த கவுனி அரிசி உதவி புரியுது. அடுத்து ஆஸ்துமா நோய் உள்ளவர்களுக்கு நிவாரணம் அளிக்குது. ஆஸ்துமா நோய் உள்ளவர்களுக்கு நுரையீரலில் அதிக அளவு மியூக்கஸ் எனப்படும் சளி சுரப்பு ஏற்படும் பொழுது அவர்களால் சரிவர சுவாசிக்க முடியாது. கருப்பு கவுனி அரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை ஆஸ்துமா நோயாளிகள் சாப்பிட்றதுனால இந்த அரிசியில் உள்ள ஆந்தோசைனின் சத்துக்கள் ஆஸ்துமா நோய்களின் நுரையீரலில் அதிக அளவு சளி சுரப்பு ஏற்படாமல் தடுத்து அவர்களுக்கு சின்ன நிவாரணம் அளிப்பதாக மருத்துவ ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்குது. கருப்பு கவுனி அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள் அதிகம் இருக்கிறதுனால இந்த அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை அவ்வப்போது சாப்பிட்றதுனால உடலில் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்குது. ஏற்கனவே புற்றுநோய் பாதிப்பு உள்ளவர்களும் இந்த மருத்துவ ஆலோசனைப்படி கருப்பு கவுனி அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடலாம். அடுத்து இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு என்ன உணவுகள்லாம் சமைக்கலான்றதை பார்ப்போம். இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை செய்யலாம். அடுத்து இனிப்பு வகைகளை பொறுத்தவரையில் பாயாசம், இனிப்பு பொங்கல் இதெல்லாம் செய்யலாம். அடுத்து மதிய வேளையில் நம்ம உண்ணக்கூடிய சாதத்தையும் கூட இந்த கருப்பு கவுனி அரிசியை கொண்டு செய்யலாம். இதுவரை நம்ம கருப்பு கவுனி அரிசியில் உள்ள நன்மைகளை பார்த்தோம்.
இப்போ கருப்பு கவுனி அரிசியில் இருக்க தீமைகளையும் பார்க்கலாம். எல்லா பொருட்களிலும் நல்லது இருக்கிறது போல் கெட்டதும் கண்டிப்பாக இருக்கும். அதுபோல் கருப்பு கவுனி அரிசியில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சாப்பிடணும். அது தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்றதுனால அந்த அரிசியில் உள்ள கன உலோக மூலக்கூறுகள் உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. எனவே நம்ம கருப்பு கவுனி அரிசியை தேவையான அளவு சரியான முறையில் எடுத்து பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.